கௌரவம். இந்த ஒற்றை சொல்லோடு ஜாதியும் சேரும் போது உண்டாகும் வெப்பம் பலரது விருப்பங்களை பொசுக்குகிறது. சிலரது கனவுகளை தொலைந்து போக செய்கிறது. தனி மனிதரை மட்டுமல்லாமல் அவர் சார்ந்த குடும்பத்தின் வாழ்வினையும் அர்த்தமற்றதாக மாற்றுகிறது. இந்த சமுதாயத்தின் எல்லா அடுக்குகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் இதனை கட்டி காப்பவர்கள். காதலையும் கலப்பு மனத்தையும் சிதைக்க இவர்கள் கண்டுபிடித்திருக்கும் புதிய வழி கௌரவ கொலை. விருப்பத்தோடு இணைய விரும்பும் இரண்டு உள்ளங்களை நிரந்தரமாக பிரிக்கிறது ஜாதி வன்மம். சமீபத்தில் இதற்கு பலியாகி இருக்கிறார் தமிழ்ச்செல்வி என்ற இளம்பெண். சொந்த தந்தையே சிலருடைய உதவியோடு பெற்ற மகளை வெட்டி கொலை செய்து எரித்த சம்பவம் மிகப்பெரிய பதட்டத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கௌரவ கொலைகள் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் கௌரவ கொலை என்பதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசினதுக்கு பிறகு கூட இப்போ ஒரு 4 கௌரவ கொலை என்பது நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிட்டுனா இந்த ஜாதி வெறிதான். தன்னுடைய பெற்ற பொண்ணே தகப்பன் ஒரு அடித்து கொலை கொடூரமாக அடித்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டுனா அது ஜாதி வெறிதான். தன் மனதுக்கு பிடித்தவனோடு இனிய வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்த இளம் பெண்ணின் கனவு தீயோடு கருகி இருக்கிறது. எனது ஜாதி பெருமையை காக்க பெற்ற மகளை நானே மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொன்றேன் என்று சரணடைந்திருக்கிறார் அந்த பெண்ணின் தந்தை. எதற்காக இந்த மூர்க்கத்தனம்? ஏன் இந்த கொடூரம்? இதுதான் நியாயம் என்று அந்த தந்தையை வழிநடத்தியது யார்? விசாரணையில் இறங்கியது நமது கருப்பு வெள்ளை குழு. 21ஆம் நூற்றாண்டிலும் ஜாதியத்தின் வேர்கள் நம் கிராமங்களில் வலுவாக இருக்கின்றன. அதுவும் தென் மாவட்டங்களில் இது அதிகம் என்று சொல்பவர்களுக்கு தீனி போட்டிருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வு. வானமும் வறண்டுவிடும் என்று அச்சப்படும் அளவிற்கு கள்ளிச்செடிகளும் கருவேல மரங்களும் முளைத்திருக்கும் பூமி இது. இங்கிருக்கும் கிராமங்களில் ஒன்றுதான் உடைகுளம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தங்கராஜ். இவரது மனைவியின் பெயர் கண்ணகி. இவர்களது மூத்த மகள் தமிழ்ச்செல்வி, இளைய மகள் அபிநயா, மகன் கார்த்திக் ராஜா. வேலை நிமித்தமாக கேரளா, கோவை என்று ஒவ்வொரு ஊராக சென்று வந்தார் தங்கராஜ். இதனால் பிள்ளைகளை தாய் கண்ணகிதான் வளர்த்து வந்தார். இவர்கள் வீட்டின் அருகே வசித்து வந்தவர் ஆறுமுகம் மீனாட்சி தம்பதியினரின் மகனான பூமிநாதன். ஜாதி கலவரத்தினால் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த ஊரில் இருந்து இடம் பெயர்ந்து உடைகுளம் வந்திருக்கிறது பூமிநாதனின் குடும்பம். இங்கும் இவரது வீட்டினை சுற்றி இருந்தவர்களுடன் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தமிழ்ச்செல்வியின் வீட்டின் அருகே இருந்த பாதையை வழிப்போக்கிற்காக பயன்படுத்தி இருக்கிறது பூமிநாதன் குடும்பம். அப்போது தமிழ்ச்செல்வி பூமிநாதனுக்கு அறிமுகமாகி இருக்கிறார். இருவருக்கும் இடையே உண்டான நட்பு காதலாக மாறியிருக்கிறது. இந்த நேரத்தில்தான் வீடு கட்டும் முயற்சியில் இறங்கினார் தங்கராஜ். இதற்காக உடைகுளத்தில் தங்கினார். சிவகங்கை அருகே இருக்கும் ஒரு உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்க்க தொடங்கினார். அந்த நாள் முதல் ஜாதியத்தின் தீ அவர் மீது படர ஆரம்பித்தது. தன் மகள் தமிழ்ச்செல்வி பூமிநாதனுடன் பழகுவது தெரிந்ததும் உள்ளுக்குள் கொதித்தார் தங்கராஜ். அவர் வேறு ஜாதியை சேர்ந்தவர் என்பதே இதற்கு காரணம். உடனே மகளை அழைத்து கண்டித்தவர் அவர் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தார். தடுப்பை மீறி மேலே எழும் நீர் போல அப்போது முதல் இருவருக்குமான காதல் அதிகமானது. இது தன் மனைவிக்கு தெரிந்திருந்தும் தன்னிடம் சொல்லவில்லை என்று அவரிடம் சண்டையிட்டிருக்கிறார் தங்கராஜ். அப்போது இருவருக்குள் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. இதனால் கோபப்பட்ட தங்கராஜின் மனைவி கண்ணகி தனது பெற்றோர் இருக்கும் சேத்தூருக்கு சென்று விட்டார். அதன் பிறகு 3 பிள்ளைகளையும் தங்கராஜின் வயதான தாயார் கவனித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு பூமிநாதனுடன் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் தமிழ்ச்செல்வி. இருவரும் தேனி அருகே தங்கியிருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. தன் மகளை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த தங்கராஜ் அதன் பின் தமிழ்ச்செல்வி இருக்கும் இடத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த காதல் ஜோடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டது. அப்போது நடந்த சம்பவத்தில்
உறவா காதலா என்ற கேள்வி ராட்சத கணையாக தமிழ்ச்செல்வியை தாக்கியது. அதன் பின் தனது அப்பா தங்கராஜுவுடன் சென்றிருக்கிறார் தமிழ்ச்செல்வி. உடைகுளம் கிராமத்தில் இருந்தால் மீண்டும் ஏதாவது நடக்குமோ என்று பயந்த தங்கராஜ் தன் மகளை திருப்பூரில் இருக்கும் உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். மரத்தில் இருந்து உதிர தவிக்கும் கனி போல காதல் தமிழ்ச்செல்வியை வதைத்திருக்கிறது. இந்த நிலையில் அவரை தேடி திருப்பூருக்கு வந்திருக்கிறார் பூமிநாதன். அப்போது இருவருக்கும் திருமணம் செய்ய முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது. தமிழ்ச்செல்வியை அழைத்துக் கொண்டு தூத்துக்குடி சென்றிருக்கிறார் பூமிநாதன். அங்கு இருவருக்கும் திருமணமானதாகவும் சொல்லப்படுகிறது. 2 மாதங்கள் அவர்கள் இருவரும் இணைந்து வாழ்க்கை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் உடைகுளத்திற்கு தமிழ்ச்செல்வி திரும்பி வரும் சூழ்நிலை உருவானது. அப்படி என்ன நடந்தது? அதன்பின் தமிழ்ச்செல்வியின் வாழ்க்கை என்னவானது? திருப்பூரில் இருந்த தமிழ்ச்செல்வி பூமிநாதனுடன் சென்ற தகவல் உடைகுளத்தில் இருந்த தங்கராஜிற்கு எப்படியோ தெரிந்துவிட தனது மகள் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவே நினைத்தார் அவர். பச்சை பூத்த செடி கொடிகள் கூட வெப்பத்தை உமிழும் இந்த மண்ணில் மனிதர்கள் மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியுமா? பெண்ணை ஒழுங்காக வளர்க்க தெரியவில்லை என்ற ஊராரின் வார்த்தைகள் தங்கராஜின் மனதில் ஈட்டியாக பாய்ந்தது. மகளுக்கு பிடித்த வாழ்க்கை என்பதை விட ஜாதியினரும் சுற்றத்தினரும் பழி சொல்வார்களே என்கிற பயம்தான் இதற்கு காரணம். மகள் மீண்டும் வீட்டிற்கு வர என்ன செய்யலாம் என்று தனக்கு வேண்டியவர்களிடமும் உறவினர்களிடமும் ஆலோசனை கேட்ட தங்கராஜ் தமிழ்ச்செல்வியை காணவில்லை என்று நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். அதன் காரணமாக தமிழ்ச்செல்வியை தேடத் தொடங்கியது காவல்துறை. முடிவில் அவர் தூத்துக்குடியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போதும் தன்னை யாரும் கடத்தவில்லை என்றே சொல்லியிருக்கிறார் தமிழ்ச்செல்வி. அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தையில் மீண்டும் தங்கராஜுடன் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் ஏற்கனவே வீட்டு விட்டு வெளியே ஓடி போயிருக்கின்றார். இது விஷயமாக காவல் புகார் செய்யப்பட்டு கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேற்படி தமிழ்ச்செல்வியை கண்டுபிடித்து அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்துள்ளனர். அப்போது நீதிபதியிடம் தான் யாராலும் கடத்தப்படவில்லை என்று சொல்லியதால் மீண்டும் பெற்றோருடன் ஒப்படைக்கப்பட்டால் வேண்டா வெறுப்பாக தன் வீட்டிற்கு சென்ற தமிழ்ச்செல்வி சிறிது சிறிதாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார். ஆனாலும் பூமிநாதனின் நினைவு அவரை விட்டு அகலவில்லை. 1 வாரத்திற்கு பிறகு அருகில் இருந்தவர்களிடம் செல்போன் வாங்கி மீண்டும் பூமிநாதனோடு பேசியிருக்கிறார். இதனை கேள்விப்பட்டதும் அமிலத்தை ஊற்றியது போல கொதித்திருக்கிறார் தங்கராஜ். எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுகிறோம் என்று தெரிந்தும் அவரது மனதில் வன்மத்தை விதைத்திருக்கிறார்கள் சுற்றி இருந்தவர்கள். இதன் பலனாக தமிழ்ச்செல்வியை கொலை செய்யும் முடிவெடுத்தார் தங்கராஜ். அந்த திட்டத்தின் முதல் படியாக தனது இன்னொரு மகளையும் மகனையும் அருகில் இருக்கும் தம்பியின் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். தனது தாயை வீட்டில் தங்க வேண்டாம் என்று சத்தமிட்டிருக்கிறார். அதுவரை எதுவும் புரியாமல் இருந்தவர்களுக்கு அவர் வாங்கி வைத்திருந்த மண்ணெண்ணெய் கேன் பதில் சொல்லியிருக்கிறது. அதனை பார்த்த பிறகே நடக்கப் போகும் விபரீதம் புரிந்திருக்கிறது. ஆனால் அவர்களால் அந்த இளம் பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை. நாள் 3 மார்ச் 2015. தமிழ்ச்செல்வி என்ற பெண்ணின் காதலையும் அவள் விரும்பிய வாழ்க்கை கனவையும் சிதைத்த கருப்பு தினம் அது. அன்று இரவு வீட்டில் தமிழ்ச்செல்வி தனியாக தங்க நள்ளிரவில் வீட்டிற்கு வந்திருக்கிறார் தங்கராஜ். கூடவே தங்கராஜின் உறவினர்கள் சிலரும் நண்பர்களும் இருந்திருக்கிறார்கள். அப்போதுதான் தன் வாழ்வு பறிபோகும் பயம் தமிழ்ச்செல்வியை தொற்றி இருக்கிறது. நெஞ்சு படபடக்க அழுது தொழுத தனது மகளை ஈவு இரக்கமின்றி கழுத்தை நெரித்து குரூரமாக தாக்கியிருக்கிறார் தங்கராஜ். கொடூர தாக்குதலுக்கு அந்த பெண் பதில் சொல்ல முடியாமல் சிலையானாள். அதன் பின் அவர் இறந்துவிட்டார் என்று நினைத்து 2 சக்கர வாகனத்தில் வைத்து தள்ளிக்கொண்டு உடன் இருந்தவர்களோடு சென்றிருக்கிறார். நடு இரவில் என்ன நடக்கிறது என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கவே இந்த ஏற்பாடாக இருந்திருக்கிறது. ஆள் அரவமில்லாத முள்காடான கொக்குப்பத்தை பகுதிக்கு சென்றதும் அங்கே நின்றிருக்கிறார்கள். அப்போதும் உயிருடன் இருந்திருக்கிறார் தமிழ்ச்செல்வி. மயக்கம் தெளிந்து எழுந்தவர் பூமிநாதனை மறந்து விடுவதாகவும் தன்னை உயிரோடு விட்டுவிடும்படியும் கெஞ்சி கதறி அழுதிருக்கிறார். உயிரின் வலியை உணரும் நிலையில் அங்கிருப்பவர்கள் இல்லை.
உயிர் கொடுத்த தந்தையிடம் தன்னை கொல்ல வேண்டாம் என்று கெஞ்சியவர் ஜாதி பெருமைக்காக மகளின் உயிரென்று கூட மதிக்காத ஒரு மனிதரின் முன்னால் தான் நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அதன் பிறகே உணர்ந்தவரானார். அந்த நொடி முதல் எந்த சலனமும் இல்லாமல் இருந்த தமிழ்ச்செல்வியை ஒரு மரத்தில் கட்டி மரக்கட்டைகளை அடுக்கி உள்ளார் தங்கராஜ். தமிழ்ச்செல்வி தனது தந்தையிடம் என்னை விட்டுவிடுங்கள் என கெஞ்சினார். ஆனாலும் தங்கராஜின் மனம் கரையவே இல்லை. மேலும் கல்மனம் படைத்த தங்கராஜ் மகளை மீண்டும் கட்டையால் வெறிதீர தாக்கினார். இன்னும் சிறிது நேரத்தில் தான் கொலை செய்யப்பட்டு விடுவோம் என்று உணர்ந்த தமிழ்ச்செல்வி, அப்பா, எப்படியும் நீங்கள் என்னை கொன்று விடுவீர்கள், தம்பியையும் தங்கச்சியையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுங்கள் என்று வேண்டியுள்ளார். அதோடு அல்லாமல் என் நகைகளை தங்கைக்கு கொடுத்து விடுங்கள் அப்பா என்று கண்ணீர் மல்க கூறியுள்ளார். அப்போது தமிழ்ச்செல்வியின் கட்டுகளை அவிழ்த்துவிட்ட அடங்கா வெறி கொண்ட தங்கராஜ் கட்டையால் அவரது பின்தலையில் பலமாக அடித்தார். உடன் வந்த உறவினர்களும் கட்டையால் தலையில் வெறிதீர அடித்தனர். மயங்கி கீழே சரிந்தார் தமிழ்ச்செல்வி. தொடர்ந்து அவர் இரக்கமே இல்லாமல் கயிற்றால் இறுக்கி கொன்றனர். அதன் பிறகு ஏற்கனவே தயாராக வைத்திருந்த விறகுகளின் மீது மண் எண்ணெயை ஊற்றி அவரது உடலை கிடத்தியிருக்கிறார்கள். ஜாதியை உயர்த்தி பிடிப்பதற்காக பற்ற வைக்கப்பட்ட தீ ஒரு தமிழ்ச்செல்வியை தனக்கு இரையாக்கிக் கொண்டது. இந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட ரொம்ப கதறி இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னை எப்படியாவது விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னா. அவங்க அப்பாவே கொடுத்த போலீஸில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இது. கடைசி கட்டம் வரைக்கும் என் பொண்ணு கதறினாங்க, அழுதுறாங்க. ஆனால் என்னை இனி உயிரோட விட மாட்டாங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே தன்னோட காதில் இருந்த தோட்டையெல்லாம் கலட்டி அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு, அப்பா இது நீங்கள் வச்சுக்கோங்க, தங்கச்சிக்கு வச்சுக்கோங்க, என் தங்கச்சியும் தம்பியை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஜென்மத்தில் நல்ல ஒரு பொண்ணாக உங்களுக்கு நான் இருக்க முடியலை என்ன, அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு கடைசியில் பேசியிருக்காங்க. எலும்பு சாம்பலாக மிஞ்சும் வரை அங்கிருந்தவர்கள் அடுத்த நாள் காலையில் உடைகுளம் திரும்பியிருக்கிறார்கள். அதன் பின் நேராக சிவகங்கை காவல் நிலையத்திற்கு சென்ற தங்கராஜ் தன் மகளை தானே எரித்து கொன்றதாக சொல்லி சரணடைந்திருக்கிறார். ஆனால் தனியொரு ஆளாக இந்த காரியத்தை செய்திருக்க முடியுமா என்ற கேள்வி காவல்துறையினரிடம் எழுந்திருக்கிறது. அவர்கள் வழக்கமான தங்கள் விசாரணையை தொடங்கிய போது உண்மையின் முழு உருவமும் புலப்பட்டது. இதற்கு பின்புலத்தில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பதற்கும் விடை தெரிந்தது. கோபமும் ஆவேசமும் எந்த எல்லைக்கும் ஒரு மனிதனை இழுத்து செல்லும் என்பதை மறுக்க முடியாது, உண்மைதான். ஆனால் அதனை மீறி பாசம் ஒரு பெருஞ்சுவராக வளர்ந்து சம்பந்தப்பட்டவர்களின் கோபத்தினை தணிக்கும். தமிழ்ச்செல்வியின் கொலையில் அவருடன் சேர்த்து அந்த பாசமும் சாகடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு தாயோ தகப்பனோ ஒரு பச்சை குழந்தைய அடித்தா கூட நம்ம விலையை தான் விடுவோம், அந்த பிள்ளைய கடுமையாக கண்டிக்கிற விட மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதி போதை எப்படி எந்த அளவுக்கு அந்த உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியும். மகள் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் போலீசில் சரணடைந்தார் என்றும் தனக்கு உதவி செய்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே சரணடைந்தார் என்றும் தங்கராஜின் செய்கை பற்றி இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தனக்கு உதவியவர்கள் யார் என்பதை சொல்லியிருக்கிறார் தங்கராஜ். அவரது வாக்குமூலமே நடந்த உண்மையை தெளிவாக உலகிற்கு தெரிய வைத்திருக்கிறது. தற்போது இந்த வழக்கில் தங்கராஜுக்கு உதவி செய்ததாக பாலமுருகன், கலைச்செல்வன், பாலமுத்து, தங்கமணி, தங்கபாண்டியன் ஆகியோரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 6 எதிலும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்துள்ளோம். இந்த வழக்கில் மேலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. விசாரணை முடிவில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படும். இவர்கள் மட்டுமல்ல, சிங்கப்பூரில் இருக்கும் தங்கராஜின் சகோதரர் தனசேகரும் இதற்கு காரணம் என்ற தகவல் உடைகுளம் கிராமத்தில் சொல்லப்படுகிறது. அவர்தான் இந்த கொலைக்கு மூல காரணமாகவும் மூளையாகவும் இருந்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. தம்பி வெளிநாட்டில் இருக்கார், ஒரு ஆள் ஒரு மருமையனோட தம்பி இருக்கார். அந்த ஆளுகிட்ட இவர் ஃபோன் பண்ணி சொல்லலாம், இந்த மாதிரி போகணும், தங்கச்சி கேட்குறாங்கடா அவங்கள பிள்ளைய மாப்பிள்ளை வந்து போய்க்கலாம், கல்யாணம் செய்யலாம்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல. அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கு. அதுக்குன்னு என்ன கல்யாணத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு கல்யாணத்தோட காசு செத்தவத்தோட எடுத்துக்கலாம்.
பிள்ளை நீ 6 வருஷம் கொண்டு க்ளோஸ் பண்ணி பிள்ளைய வைக்க நினைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஒரே வச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் வெளிவிட்டு கிடையாது. இந்த நியூஸ் கூட எங்களுக்கு யார் சொல்கிறாங்க ஐயா, ஸ்டேஷனில் சொல்ல வாக்குமாலாம், ஸ்டேஷனில் சொன்னால் வாக்குமாலாம். இடையில என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பிரசிடண்ட்கிட்ட இந்த எங்கள் மருமனோட தம்பியாருக்கு ஃபோன் அடித்தார். நேரடியாக ஃபோன் அடிச்சு அவங்க சொந்தக்காரர் 2 பேர் அவங்களுக்கும் ஃபோன் அடிச்சு, நீங்கள் எத்தனை பேர் ஆள் கேட்க முடியுமா, ஒரு ஆளுக்கு 1 லட்சம் பேரும் நான் தாரி, நீங்கள் அந்த ஆளை கூப்பிட்டு எங்கள் அண்ணன் ஒரு ஆள் செய்ய மாட்டேன் நினைச்சாலும் பிள்ளைய நீங்கள் இந்த பிள்ளைய க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு பிரசிடண்ட்டுக்கு ஃபோன் அடிக்க. யாரு? இந்த எங்கள் மருமனோட தம்பி, எங்கள் மகளோட குழந்தை வெளிநாட்டில் இருக்காப்புல அந்த பிரசிடண்ட் தான். எங்கள் ஆளுங்க சொந்தக்காரர் 2 பேரும் எங்கள் ஊர் பையன் பக்கத்து பையன்லாம் இவங்களை தன கட்டிட்டாங்க. இவங்க தனக்கடை என்ன செஞ்சா போன செவ்வாய் திங்கக்கிழமை வந்து தன கட்டிட்டாங்க. எங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ ஊருக்கு யாரும் ஒப்பந்தம் போயிருக்கு, அவங்க யாரும் வந்து யாருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பிள்ளைய கொல்ல போகிறவங்களும் பேசி முடிச்சுக்கான்னு யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. யாருக்கும் தோணுங்க கூட ஊரே வச்சு இருந்துக்கிட்டாங்க. நமக்கு தெரியலை. அந்த பக்கத்து இருக்க 2 பேர் சொல்ல சொந்தக்காரங்க அவங்க 8 மணி அப்புறம் வந்திருக்காங்க வீட்டுக்கு. வந்து என்னப்பா என்ன ரெடி பண்ணிக்கலாம், என்ன சரி என்ன பண்ணுறீங்க, எதுவும் ரெடி கேட்டுக்காப்புல. அதெல்லாம் ரெடியாக இருக்கு அப்படின்னு. சரி கொஞ்சம் நேரம் வந்து இப்போ செஞ்சுட்டு அவசரப்படுறாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி முடிக்கணும் அப்படி முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு 2 நாள் வேலை போயிட்டாங்க. அந்த 1 மணிக்கு பெட்ரோல் வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க. இந்த பையன் அதை பார்த்துருக்கேன். பிள்ளை இவன் அதிர்ச்சி ஆகி போய் வாசலில் நின்றுருக்கேன் கிடக்குன்னு ஆடிக்கிட்டு. பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு இந்த பிள்ளைய அடைக்கியிருந்தே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் வீட்டுக்குள்ள சம்பவம் நடக்க போகணும்னு எனக்கு எதிர்க்கே தெரியலை, இந்த பிள்ளைக்கும் தெரியலை. தமிழ்ச்செல்வியை இழந்த துக்கம் தாங்காமல் தனித்து கிடக்கிறது தங்கராஜின் வீடு. அவரது மகளும் மகனும் தங்கள் தாயுடன் சேத்தூரில் தங்கியிருக்கிறார்கள். காதலை சிதைத்த இந்த கொலை பற்றி தமிழ்ச்செல்வியின் தாயிடம் கேட்க முயற்சித்த போது அவர் நம்மிடம் பேச மறுத்துவிட்டார். தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் வளரும் தமிழ்ச்செல்வியின் தம்பி தங்கைக்கு இந்த காதலின் விளைவுகள் முழுதாக புரிந்திருக்க வாய்ப்பில்லை. பெரியவர்களின் வருத்தம் கூட ஜாதி சக்திகளின் விஸ்வரூப வீரியத்திற்கு முன்னால் நசுங்கி போகிறது. தன்னுடைய முதல் நாள் பேச்சிற்கும் 2ஆம் நாள் பேச்சிற்குமான வித்தியாசத்தின் மூலம் அதனை நமக்கு எளிதாக புரிய வைக்கிறார் தமிழ்ச்செல்வியின் பாட்டி. வேறொரு ஜாதியை சேர்ந்தவரை கைப்பிடிப்பதா? மானம் மரியாதை என்ன ஆவது? தம்பி தங்கைகளின் எதிர்காலம் என்னவாகும்? இது போன்ற கேள்விகளே காதலர்களின் பிணைப்பை வலுவிழக்கச் செய்யும். தமிழ்ச்செல்வி விவகாரத்தில் அது பலமுறை நடந்திருக்கிறது. காவல்துறையில் இருப்பவர்களும் இதையே செய்கிறார்கள் என்கிறார்கள் இவர்கள். இந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தமட்டும் சாதி சமுதாயம் முழுக்க எல்லா சமுதாயத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்து சொந்தக்காரங்கன்றது சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம பெத்த பொண்ணை நம்ம கொலை பண்ணுறது முழுக்க தவறு. அது 1000 காரணங்கள் இருந்தாலும் அது தவறு தான். ஒரு பையன் கூட ஒரு தடவை போயிட்டாலே அவரோட மனைவி தான் அவர். இது வந்து எந்த சாதி இருந்தாலும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இது உங்கள் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்ததே தவறு. இது கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய காவல்துறைகளும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. இந்த கொலைக்கே முக்கியமான காரணம் வந்து காவல்துறைன்னு நாங்கள் வந்து குற்றம் சாட்டுவோம். ஒரு மேஜரான பொண்ணும் பையனையும் காதலிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் பண்ணலைன்னா கூட திருமணம் பண்ணி காவல்துறை தான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு என்பது கொடுத்துருக்கணும். ஒருவேளை பூமிநாதனுடன் இருந்திருந்தால் தமிழ்ச்செல்வி சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாரோ என்கிற கேள்விக்கு குறைந்தபட்சம் உயிருடனாவது இருந்திருப்பார் என்பதே நமக்கு பதிலாக கிடைக்கிறது. அந்த பூமிநாதன் பற்றி நாம் கேட்கும் எந்த கேள்விக்கும் உடைகுளம் மக்களிடம் பதில் இல்லை. தமிழ்ச்செல்வியுடன் காதல் என்ற பிரச்சனை கிளம்பிய உடனே அவரது குடும்பம் இங்கிருந்து சென்று விட்டதாக மட்டுமே தகவல் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இது ஜாதி பெருமையை தூக்கி பிடிப்பவர்களால் நிகழ்த்தப்பட்ட கௌரவ கொலை என்பதை மறைக்கும் காரியங்களும் தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்ச்செல்வியின் தாய் பற்றி வெளியான செய்தியும் அதில் ஒன்று. தாயிடம் 10,000 பணம் கொடுத்து தமிழ்ச்செல்வியை அழைத்து சென்றார். 3 முறை பிடிபட்ட போதும் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பூமிநாதன் மீது வைக்கப்படுகின்றன. அவர் எங்கிருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்கிற எந்த விவரமும் இதுவரை வெளியாகவில்லை. இதுதான் நிகழ்ந்தது என்பதை அவர் மட்டுமே விளக்க முடியும். பசி, தாகம், உறக்கம் போன்று இயல்பானது காதல். அதனை கொண்டாடியவர்கள் நம் முன்னோர்கள். ஜாதி பெருமைக்காக தங்கள் இரத்தத்தையும் இழக்கலாம் என்ற துணிவை தங்கராஜுக்கு தந்தது யார்? விருப்பத்தோடு இணைந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் பிரிக்கும் கடமையை செய்ய தூண்டுவது எது? பின்னோக்கி நடப்பது ஆபத்து என்று தெரிந்தும் கற்காலம் நோக்கிய இந்த பயணத்தை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்?
தமிழ்ச்செல்வியின் இறப்பு கலப்பு மனத்தை எதிர்ப்பவர்கள் அடித்த சாவுமணி. அதன் சத்தம் இனிமேல் இந்த பூமியில் எங்கும் எப்போதும் ஒலிக்கக்கூடாது. உயிரின் வலி அறிந்த எவராலும் கொலை செய்யும் மனம் கொண்டிருக்க மாட்டார்கள். தமிழ்ச்செல்வியின் இழப்புக்கு பிறகாவது ஜாதியின் பெயரால் நிகழ்த்தப்படும் கொலைகள் ஒழிக்கப்பட வேண்டும். பாசத்தோடு ஊட்டி வளர்த்த பிள்ளையை தன் வாழ்க்கையை தான் அமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கருத்திற்காக, ஒரே காரணத்திற்காக தாய் தந்தையர் உற்றார் உறவினர் வெட்டி கொலை செய்து எரிப்பது என்பது எவ்வளவு பெரிய காட்டுமிராண்டித்தனமான மனித சிந்தனை என்பதை ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் உணர வேண்டும். காதலை கொல்கிறது ஜாதி, ஜாதியை கொல்வது யார்?